மார்ச் மாதம் இந்த தேர்தலே நேரம் குறிக்கப்படல. மார்ச் மாதம் யார் முதல்வர் ஆவார்னு நான் சொல்லியாச்சு. அண்ணாமலை அவர்கள் 2031 நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ நான் கூட சிஎம் ஆகிற மாதிரி கனவு காட்டுவோம். யதார்த்தம் வேறு, கனவுகள் வேறு. பொதுவாகவே ஜன கூட்டத்தை வைத்து நாம் ஏமாறக்கூடாது. தீர்மானமாக சொல்ல வேண்டும். ஜோதிடத்தில் பிரமாணம் இருக்கணும். இப்போ நான் ராகு வச்சு பிரமாணம் காமிக்கிறேன், தனுசை வச்சு பிரமாணம் காமிக்கிறேன். இந்த ஆட்சியானது 5 வருடம் இருக்காதுன்றதுல நானும் ஒப்புக்கிறேன். காரணம், சீமான் அவர்கள் இப்ப கொஞ்சம் அமைதியாயிட்டாரு. இவ்வளவு போராட்டம் கலாட்டா பண்றவங்க அங்க போய் ஜெயிக்க வேண்டியதானே. ஜனநாயகத்துல யார் நாயகம்? ஜனங்கள் தான் நாயகம். அப்ப அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சுட்டு மீதி எல்லாம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு? என்ன முடியாது. 100 பில்லியன் ஏதோ ஒன்று. அப்போ 27 நட்சத்திரத்தை மட்டும் இங்க கொண்டு வந்து வச்சதுக்கு காரணம் என்னன்னு யாராவது யோசிச்சு சொல்லுவாங்களா? வணக்கம் சார். வணக்கம். சனி வக்ரமாயி கும்பத்துக்கு வராருன்னு சொல்றேன். அதனால இல்லை, அதாவது வக்ரம்னு பின்னால் உள்ள டிகிரிக்கு நகர்றது என்பதே அறிவுடைமையான ஒரு விஷயம் கிடையாது. எப்போவுமே எந்த கிரகமும் ரிவர்ஸ் கியர்லாம் கிடையாது, பின்னாடி போகிறதுன்றதே கிடையாது. இப்போ நான் 20 வயசுக்கு போக முடியுமா? முடியாது. காலம் எப்போவுமே ஒன்வே டிராஃபிக், முன்னோக்கி மட்டும்தான் போக முடியுமே தவிர எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் போகலாம். இறந்த காலத்தை நோக்கி எப்படி போக முடியும் உங்களால்? அது நடக்கவே நடக்காது. ஆனால் வக்கரம் என்பது என்னென்னா, ஒரு புகை வண்டியில் நம்ம போகிறோம், மரங்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தெரியுது, இல்யூஷன். அப்போது மரங்கள் பின்னாடியாக போகுது போகல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம்லாம் ஓடுற மாதிரியே இருக்கும். அதுக்கு பேர் தான் வக்ரம். அதை விஞ்ஞான பூர்வமாக ஜோதிடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. வக்ரம்னா என்ன அப்படின்னா, சூரியனிலிருந்து கிரகங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது, 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீடு வரை உள்ள காலகட்டம் என்ன, இதுதான் வக்ரமே தவிர வக்ரம் என்பது உண்மையிலேயே பின்னாடி போகிறதெல்லாம் கிடையாது. இது மாதிரி ஆண்டாண்டு காலமாக பல ஜோதிடர்கள் ஒரு பொய்யான தகவலை உண்மையாக நம்புகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உண்மையிலே சொன்னால் நேரடியான வானசாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு தான் ஜோதிடத்துக்குள்ளே வர அனுமதியே இருக்குது. இப்போதான் நிறைய புது புது ஜோதிடர்கள் வந்துட்டாங்களே. ஆமாங்க. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர். காரணம் என்னென்னா, இவங்களுக்கு முதல்ல வானசாஸ்திரம் தான் மெயின். வேதத்துடைய ஒரு அங்கம் ஜோதிடம், கண் போன்றது. அப்போ அந்த ஜோதிடத்தில் பலவிதமான அங்கங்கள் இருக்குது. அதில் முதல் அங்கம் வானசாஸ்திரம், கணிதம். எத்தனை விதமான கணிதங்கள் உண்டு, வானசாஸ்திரம் எப்படி இருக்கிறது, இதில் அட்சரகதி இருக்கிற ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும், அயனாம்சம்னா என்ன, இந்த அடிப்படை தெரிந்தாதான் ஜோதிடம் பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர், இப்போ தான் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் இருக்க, கம்ப்யூட்டரில் போட்ட உடனே ஒரு லக்னம் வரும், அதான் லக்னம். அயனாம்சம் திருத்தி இருக்காது, அட்சரேகை தீர்க்கரேகை திருத்தி இருக்காது. ஆனால் கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே செய்யப்பட்டதை சொல்லும். இதில் என்ன கொடுமைனா, பிறந்த ஊர் சென்னைன்னு போட்டிருக்கோம், தாம்பரமும் சென்னை, சைதாப்பேட்டை சென்னை, வண்ணாரப்பேட்டையும் சென்னை. அப்போது லக்னம் தாம்பரத்துக்கு பார்க்குறோமா, வண்ணாரப்பேட்டைக்கு பார்க்குறோமா, இல்லை சைதாப்பேட்டைக்கு பார்க்குறோமா, எப்படி தெரியும்? அட்சரேகை தீர்க்கரேகை மாறவே மாறாதா? புரியுதா உங்களுக்கு? இல்லையா? இங்கே தான் தப்பே வருது. அது என்ன பண்ணும், சென்னைன்னு ஒன்று ஒரு
குறிப்பிட்டு அது வேறு ஒன்றும் இல்லை. சென்னைனா பாரிஸ் கார்னர் தான் காமிக்கும். அது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்குள்ளே இப்போ கிடையாது, அது எடுத்துட்டாங்க. மவுண்ட் ரோட்டில் ஒரு மைல்கல், முன்னால் மைல்கல்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல மவுண்ட் ரோட்டில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். அது காரணம் என்னென்னா அப்போல்லாம் சென்னைனா பாரிஸ் பாரிமுனை தான் சென்னை. இதை வச்சு இவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒன்று கொண்டு வந்துருக்கு. அப்போ இந்த லக்னம் எப்படி சரியாக வரும்? தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் ஒன்றா வருவாங்களா? வரமாட்டாங்க. கரெக்டா? இதையும் தவிர அயனாம்சம்னு ஒரு கணக்கு இருக்குது. உலகம் தன் அச்சிலிருந்து எவ்வளவு சாய்ந்து இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். இது வருடா வருடம் மாறும், ஒரே நிலைமையில் இல்லை. நேரடி அச்சிலையும் உலகம் இல்லை. இதெல்லாம் எப்படி தெரியும்னா வானசாஸ்திரம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை. இவ்வளவுலாம் பேசுகிறாங்களே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வானத்தில் எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது? என்ன முடியாது. 100 மில்லியன் 100 பில்லியன் ஏதோ ஒன்று. அப்போது 27 நட்சத்திரத்தை மட்டும் இங்கே கொண்டு வந்து வச்சதுக்கு காரணம் என்னன்னு யாராவது ஜோசியம் சொல்லுவாங்களா? தெரியாது. ஏங்க மீதி நட்சத்திரம்லாம் விட்டுட்டாங்களே, 27 மட்டும் ஏன் வச்சாங்க? இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தாதான் வானசாஸ்திரமே புரியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு நட்சத்திரம் அல்ல, நட்சத்திர கூட்டம்ன்றது ஃபஸ்ட்டு புரியணும். 3 நட்சத்திரங்கள் 4 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறோம் நம்ம. இவ்வளவு நுணுக்கமாக வானசாஸ்திரம் படித்தாதான் ஜோசியத்துக்குள்ளே நீங்கள் நுழையலாம். சும்மா இந்த 40 நாள் ஜோதிடம் 60 நாள் ஜோதிடம் புத்தகம் வச்சுட்டு உங்களால் செய்ய முடியாது. அந்த புத்தகத்தை படித்து விட்டு செய்வதும் சமையலை சமைத்துப்பார் அந்த புஸ்தகத்தை வச்சு பண்ணுறதும் ஒன்று தான். அந்த புஸ்தகத்தை வச்சு பண்ணினா நீங்கள் சமைத்து பார்க்க முடியும், சாப்பிட முடியாது. சமைத்து பார், அதான் அதோட முடிஞ்சு வச்சு. அப்போது இவ்வளவு நுணுக்கமாக ஆணிவேர் வரைக்கும் போய் கற்றுண்டாதான் அது பேர் ஜோதிடம். இதுதான் இவங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் வர்றதுக்கு காரணம் இதுதான். எப்பவுமே பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் டு டிசம்பர் ஒரு போர்க்களமாக தான் சார் இருக்குது. எதனால என்ன? அதாவது அப்படி சொல்ல முடியாது. பயிர் தொழிலும் நல்லா வர காலங்களும் உண்டு. பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த வருடம் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரை பலவிதமான மாற்றங்கள். பெரிய இடங்களில் மந்திரிகள் மாறுவார்கள். இதெல்லாம் நடக்க போகிறது. என்னென்ன ராஜாங்கத்தில் மாற்றங்கள் வரப்போகிறது. சில கட்சிகள் காணாமல் போக போகிறது, டிஸப்பியர். சில கட்சிகள் துண்டு துண்டாக போகிறது. ஆல்ரெடி அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு. இதையும் நம்ம மார்ச் மாதம் சொன்னோம் ஒரு ஊடகத்தில். அதாவது அது மொத்தம் பார்க்குறதுக்கு ஒரு மூட்டை மாதிரி இருக்கே தவிர நெல்லிக்காய் மூட்டை பிரிச்சுனா ஒரு நெல்லிக்காய் தனித்தனியாக ஓடும். அது போன்ற நிகழ்வு நடக்கும். புரியுதா உங்களுக்கு? விரோதிகள் ஒன்று சேருவார்கள், நண்பர்கள் பிரிவார்கள். யாரெல்லாம் ஆதரவுன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அடுத்தடுத்து ட்விஸ்ட் தான் நீ. ஆமாம், ஒவ்வொரு நாளும் செய்தி தான். அவர்களுடைய உண்மையான முகம் வெளிப்படும். இப்போ எல்லாம் வேஷம் போட்டு தானே இருக்காங்க. அந்த வேஷமெல்லாம் கலையும், மக்கள் புரிந்து கொள்வார்கள். என்ன எந்த கட்சியை நீங்கள் குறிப்பிட சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நம்ம எப்பவுமே கட்சி பற்றி பேசுவதில்லை, பிரதான கட்சி. பொதுவாகவே தமிழ்நாட்டில் பிரதான கட்சினா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். இந்த 2 பிரதான கட்சியிலும் குழப்பம் இருக்கு. அதில் ஒரு பிரதான கட்சி துண்டு துண்டாக கரைந்து போகிறது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு கட்சி ஆல்ரெடி போயிடுச்சு, இன்னும் ஒரு கட்சி தான் இருக்குது, அதுவும் போகும். அதுலேயும் சில பிரச்சனைகள் வருது, உள்ளே இருக்குது சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ
சில புதிய கட்சிகள் தலையெடுக்கும் மாற்றத்துக்காக, புதிய கட்சிகள். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து 2031 நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார். ஸோ அவருடைய அரசியல் வருகையினால இந்த தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, இப்போ பாவர்ட்டி நெவர் ப்ரிவென்ட்ஸ் கோல்டன் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, தங்க மழை மாதிரி போகிற மாதிரி கனவு காணக்கூடாதா? கனவு யார் வேணால் காணலாம், அதுக்கு ஜனநாயகத்தில் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நான் கூட நினைக்கலாம் பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னு, அது நீங்கள் தடுக்க முடியாதுல்ல. நினைக்கிறத கனவை தடுக்க முடியாது உங்களால். இப்போ நான் கூட சிஎம் ஆகிற மாதிரி கனவு காணலாம். யதார்த்தம் வேறு, கனவுகள் வேறு. பொதுவாகவே ஜன கூட்டத்தை வைத்து நாம் ஏமாறக்கூடாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார்னு தெரியுமா? அவருடைய கட்சிக்கு வந்த கூட்டம் என்ன தெரியுமோ? லட்சக்கணக்கு. ஆனால் டெபாசிட் இழந்தார். மக்களை வைத்துன்னு கணக்கே பட முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய முதல்வரை விட அதிக ஜனக்கூட்டத்தை உள்ள வைத்திருப்பவர்களாம் இருக்காங்க இன்னும். ஆனால் அவங்க கட்சி ஆரம்பித்தா ஜெயிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. ஓரளவுக்கு எதிரணியில் வேணால் கொஞ்சம் பலமாக இருக்கலாம், எதிரணியில் பலமாக இருக்கலாம். ஓகே. ஏன்னா எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறது அண்ணாமலையோட ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாதகம், அவர் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படும், கட்சிகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஹைப் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது கேளுங்க. முதல்ல அவருடைய ஜாதகம் யார் கையிலாவது இருக்கா? இருக்குன்னு சொல்லி தான் பேசுகிறாங்க சார். இருங்கம்மா. என்னவோ பிரசவ அறைக்கு வெளியில் உட்காந்து டைம் நோட் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. எந்த நேரத்தில் பிறந்தார், எந்த வினாடி, அதெல்லாம் வேணும் கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது. கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ப மாட்டீங்க, இரட்டை குழந்தைகள் சில நிமிட வித்தியாசத்தில் பிறக்கிறாங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில். ஒருத்தன் போலீஸாராம், ஒருத்தன் திருடனாராம். அவங்க ஜாதகமே மாறுபடுது. 3 நிமிஷத்துலேயே இவ்வளோ வித்தியாசம். இந்திரா காந்தி பிறந்த டைமில் எவ்வளோ பேர் பிறந்திருப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? இதுதான் இந்திரா காந்தியுடைய ஜாதகம். இதுதான். அதாவது இது நானும் பார்ப்பேன். பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, உலகத்திலேயே நகைச்சுவை நடிகர்கள் மாதிரி சிரிப்பு தான் வரும் எனக்கு. ஏன்னா இவர்கள் யாரிடமும் அசலான ஜாதகம் கிடையாது. நம்ம வீடுகள்லேயே தப்பாக குறிச்சாங்களா ரைட்டாக குறிச்சாங்களான்னு நம்மளுக்கு தெரில. அந்த நேரத்தில் கடிகாரம் வேகமாக ஓடித்தா மெதுவாக ஓடித்தான்னு நம்மளுக்கு தெரில. ஆஸ்பத்திரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் உடனே அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்களா கடிகாரத்தை? கிடையாது. அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு செவிலியரோ ஒரு மருத்துவரோ அவர்களுடைய கடிகாரத்தில் என்ன நேரமோ அதை தானே நோட் பண்ணுவாங்க. அந்த கடிகாரம் வேகமாக ஓடித்தா மெதுவாக ஓடித்தா உங்களுக்கு தெரியுமா? இதை வச்சுட்டு இதுதான் இவருக்கு அந்த யோகா இருக்குது, நீச்சபங்க ராஜ யோகா இருக்குது, எதையாவது சொல்ல வேண்டியது. புரியுது? உருட்டுன்னு இதெல்லாம் ஒரு விதமான உருட்டு. அப்போ மக்கள் ஓஹோ இவர்கிட்ட இருக்கு போல இருக்குன்னு. கிடையவே கிடையாது. ஒரு நாட்டின் ஜாதகம் பிரதேசத்தின் ஜாதகத்தை வைத்து தான் கணக்கு போடணுமே தவிர தனிப்பட்ட நபரின் ஜாதகத்தை வைத்து கணக்கு போடக்கூடாது. இது நம்ம பல விஷயங்களில் பேசியிருக்கோம். ஆனாலும் என்னென்னா இது மாதிரி ஒருத்தருடைய ஜாதகம் நம்ம என் கையில் இருக்குது, அவங்க வீட்டிலேயே எனக்கு கொடுத்தாங்க, இப்படிலாம் ஒருத்தர் பேசினார். அவங்க வீட்டிலேயே கூப்பிட்டு எனக்கு கொடுத்தாங்க, இதுதான் அவருடைய ஜாதகம். புரியுதாங்க? உருட்டிலே பெரிய உருட்டு அது. என்ன இவங்க என்னவோ அவங்களுடைய ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரியும் அங்கேருந்து கொடுத்தா மாதிரியும் சில ஜோதிடர்கள் இந்த விஐபி பேரெல்லாம் சொல்லி அவருக்கே நான் ஜாதகம் பார்த்துருக்கேன், இவருக்கே நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் பெருமை கிடைக்கும். ஆனால் உண்மை அது அல்ல. ரைட்டா? ஏன்னா
ஒரு முக்கியமான நாடி ஜோதிடர் பேசுகிறார். எப்போ 4-5 மாதம் முன்னாடி. யாருங்க ஆட்சிக்கு வருவாங்க? ஆண்டவரே ஆளுவார். ஆண்டவர் ஆழ்வாரா? அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஆண்ட கட்சியே ஆளும். இருங்க, அப்போது 2 தானே பிரதான கட்சி, அதுக்குள்ளே தானே ஏதாவது ஒன்று வரணும். ஏன் 3வது ஒரு கட்சி வந்தது? புரியுதா உங்களுக்கு? இத்தனைக்கும் அவர் பெருமையாக நாடின்னு வேறு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஏன்னா பொதுவாக பொதுவான ஆட்கள் செய்தித்தாளை வச்சு ஒரு கணக்குக்கு வந்துடுறாங்க. இதான் வரும் அதான் வரும்னு. அது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தீர்மானமாக சொல்ல வேண்டும். ஜோதிடத்தில் பிரமாணம் இருக்கணும். இப்போ நான் ராகு வச்சு பிரமாணம் காமிக்கிறேன், தனுசை வச்சு பிரமாணம் காமிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பிரமாணம் இருந்தால் தான் அந்த ஒரு ப்ரிடிக்ஷன், அந்த ஒரு கணிப்பு சரியாக வரும். அப்படி இல்லை இந்த ஒத்தையார் அட்டையா இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம். சில ஜோதிடர் சொல்லுவாங்க, நாசுக்கா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆமாம், அது வரும்போது நானே சொல்லுவேன், ஆமாம், நடக்கும்போது நானே சொல்லுவேன். அது தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே அது சொல்கிறதுக்கு நம்ம இதுக்கு பொதுவாகவே கிராமத்து ஜோதிடர்லாம் இருக்காங்க. மனைவி போன உடனே என்ன குழந்தைங்க பிறக்கும்? ஆண் குழந்தை. புருஷன் போவார், என்ன குழந்தை பிறக்கும்? பெண் குழந்தை. இது 2ல் 1 தானே பிறக்கும். இப்போ ஆண் குழந்தை பிறந்தா மனைவி கரெக்டாக தான் சொன்னார். உடனே கணவன் பெண் குழந்தை பிறந்துறான், கரெக்டாக தான் சொன்னார். நல்ல ஜோதிடர் தான். ஏதாவது ஒன்று தானே பிறக்கணும். இது மாதிரி பிரதான கட்சியை வச்சுக்க வேண்டியது. இது வரும்னு பாதி பேர், அது வரும்னு பாதி பேர். அதாவது ஜோதிடமே ஒரு கேலி கூத்தாக ஆக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு விஞ்ஞானம், நல்ல விஞ்ஞானம். நான் 40 வருஷமாக அதில் இருக்கிறதுனால சொல்கிறேன். கட்டாயமாக பணம் சம்பாதிக்க முடியுமோ முடியலையோ அது வேற. ஆனால் அருமையான விஞ்ஞானம் பல விஷயங்களை எனக்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதை நுணுக்கமாக அடிப்படை விதிகளோடு எடுத்து படித்து எது தற்காலத்துக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஜோதிடத்தை விட சிறந்த விஞ்ஞானம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, மார்ச் மாதம் இந்த தேர்தலே நேரம் குறிக்கப்படல, தேதி இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்சு 2 மாதம் கழித்து தான் பண்ணாங்க அதை, தேர்தல் தேதி. மார்ச் மாதம் யார் முதல்வர் ஆவார்னு நான் சொல்லியாச்சு. மார்ச் மாதம் யார் முதல்வராக இருப்பாங்க, கவர்மெண்ட் ஃபார்மேஷன் எப்படி கூட்டணியோடு வரும், இதுக்கெல்லாம் காரணம் நான் இன்னும் அருள் வாக்கெல்லாம் சொல்லலை, ஜோதிடத்தில் கணக்கு இருக்குது. கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரியே சிஎம் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார் இல்லையா? இப்பவும் அவருக்கு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆட்சி சரியில்லை, நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு, இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நாளா நிலைக்க மாட்டாரு, கூடி சீக்கிரம் ரீஎலெக்ஷன் வரும்னு அவங்க சொல்றது மட்டும் இல்லாம ஜோதிடர்களும் அதே விஷயத்த நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஆட்சி நிலைக்காது, சும்மா ஒரு 2-3 வருஷம் இது பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களாவே ஆட்சி கவிழ்ந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது சார்? அதாவதுங்க, இந்த ஆட்சியானது 5 வருடம் இருக்காதுன்றதில் நானும் ஒப்புக்கிறேன். அதையும் நான் சில ஊடகத்தில் சொல்லியிருக்கேன். காரணம், அவர்களுடைய கட்சியிலேயே சில தவறான மக்கள் இருக்கிறார்கள், பிளாக் ஷிப் இருக்காங்க. இதையும் தவிர எப்பவுமே லஞ்சம் ஒழிப்புன்னு ஆரம்பித்தாலே சில அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்வார்கள். அதுதான் மக்கள் கருத்து அப்படிதான் சார் இருக்கு. யார் நல்லது செஞ்சாலும் நிரந்தரமா இருக்க முடியாது அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி நிறையா, இப்போ மட்டும் இல்லை, இதற்கு முன்னாலும் நிறையா விஷயங்கள் நடந்தன. சில சட்டத்திட்டங்களை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த போது சில அரசு அதிகாரிகளே அதை எதிர்த்தார்கள். ஏன்னா உங்களுக்கு டெய்லி சம்பாதிச்சுனே இருக்கீங்க, சம்பாதிக்கலன்னா என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? இல்லையா? அப்போது எப்பவுமே எதிர்ப்பு வந்துட்டே தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யறதுன்னு சொன்னாலே எதிர்ப்பு தான் வரும்.
அப்போது இதெல்லாம் வந்து சாதாரணமான சமாச்சாரம். இதுக்காக வந்து பண்ணாமையும் இருக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் படிப்படியாகனா சரி பண்ண முடியும். அதான் இவர் லஞ்சமே வாங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. லஞ்சம் வாங்கின கை நிற்காது, அவங்களால ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு சொல்றாரு. ஆமாம், கட்டாயமாக. ஏன்னா அதாவது சில பேருக்கு சம்பளத்தை விட சம்பளம் இல்லைன்னா வேலை செய்வாங்க, லஞ்சம் இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? அந்த மாதிரி அதாவது இது ஒரு புத்துநோய் மாதிரி புறையோடி போச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைத்தியம் பண்ண முடியும். ஒரே திரையாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது சில மாற்றங்கள் கொண்டு வரும்போது சில சங்கடங்கள் வரதான் வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. த்ரிஷா வேற அரசியலுக்கு வரதா ஒரு அரசியல் பரசெல்லாம் பேசுகிறாங்க சார். வருவாங்களா? வந்தால் எப்படி இருக்கும்? அதாவது இதெல்லாம் வதந்தி, இதெல்லாம் வதந்தி. ஏன்னா ஒருவர் நல்ல ஆட்சி செய்கிறார்னு உடனே அது மேலே கல் எறிவதற்குன்னு ஒரு குரூப் இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? இப்படியே போனால் பலமாக வேறு ஊன்றி விடுவாரோன்னு பயம் எல்லாருக்கும். இது மாதிரியே போச்சுன்னா வேரூன்றிட்டான்னா, ரெண்டாவது அதிகமாக பேசவும் மாட்டேன்றார். அதான உண்மை. பேசி பேசினா நாடு நாசமாக போச்சு 60 வருஷமா. அப்போது பேசுறது வேண்டிய வேலை இல்லை, வேலை செஞ்சால் போருமே. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறாரா செய்யலையா? செய்கிறார், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது அவருக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? இல்லை. ஏற்கனவே ஓரளவுக்கு பணம் இருக்குது. அவருடைய அந்த பேச்சும் நேர்மையாக இருக்கிறது. இதுதான் விஷயம். அதனால் சில மாற்றங்கள் வரும். அவருடைய கட்சியில் உள்ளவர்களே செய்யக்கூடிய சில தவறுகளால் அந்த பழி அவரை சேர்ந்து சில பிரச்சனைகள் வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது 5 ஆண்டு நீடிக்காது. அதிகபட்சம் 1.5 அல்லது 2 வருடத்து வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறு தேர்தல் வரும். வந்தா யாரு அப்போ மறுபடியும் வருவார்? அவரே தான். அவரே வருவார். ஏன்னா மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கும். ஏன்னா மாற்றம் வேணும் மக்களுக்கு. ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னா, அவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி தேவை. அதுதான் விஷயம். ஓகே. சீமான் அவர்கள் வந்து இப்போ கொஞ்சம் அமைதி ஆயிட்டாரு. யாருங்க? சீமான், நாம் தமிழர் கட்சி. ஸோ அவங்க இதுக்கப்புறம் அந்த கட்சி எப்படி இருக்க போகுது சார்? அதாவது நல்ல புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் உள்ளவர். ஆனால் பொதுமக்கள் இடையில ஒரு அதாவது அந்த அளவுக்கு நம்பிக்கை பெறவில்லை. இப்போது தோற்று போகிறதுனால நம்பிக்கை போயிடுதுன்னு தானே அர்த்தம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இவ்வளோ போராட்டம் கலாட்டா பண்ணுறவங்க அங்கே போய் ஜெயிக்க வேண்டியதானே. ஜனநாயகத்தில் யார் நாயகம்? ஜனங்கள் தான் நாயகம். அப்போ அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சுட்டு மீதியெல்லாம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. மக்களுடைய நம்பிக்கை, ஓட்டுன்றது நம்பிக்கை தானே, வெற்றின்றது நம்பிக்கை தானே. அப்போ மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் சில பேர் மேலே. அப்போ நம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கையை திருப்பி உண்டாக்கணும். புரியுதா? இதுதான் பிரச்சனையாங்க. இதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள், எந்தெந்த கட்சிகள்லாம் எதிர்பாராத விதமாக இவங்கெல்லாம் கூட கூட்டணி வைப்பாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? அது எல்லாருமே அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு காரணமே என்னென்னா, தனித்து இயங்க முடியாது. அதனால கூட்டணியில் இருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து இங்கே கொஞ்சம் இருப்பாங்க, திருப்பி அப்புறம் அங்கே போவாங்க. அதில் ஒன்றும் மாற்றங்கள் மாறிண்டே தான் இருக்கும். அது கண்டிப்பாக சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி ஜோதிடம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்களை நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.